அருமையான ஒண்ணு வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா அதை குறிச்சு அந்த இளைப்பாறுதல் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். ஆனா மோசே நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்க இளைப்பாறுதல் தந்துட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், அதை பத்தி ஒன்னும் சொல்லல. அதை பற்றி ஒரு அறிவு, அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அப்பேற்பட்ட தேவன் ஏதோ ஒன்று நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட தனிப்பட்ட ஏதோ ஒன்று நான் இப்படி கேட்டேன், ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, அது என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், அப்படி அவர் அலசி ஆராயில. அதை குறிச்சு அடுத்த வசனத்துல ஒன்னும் சொல்லல. அடுத்தது அவர் கேட்டுங்கிறார், உங்க மகிமையை காணணும் ஆண்டவரே அப்படி சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்லினாரோ, இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமா மோசேயுடைய வாழ்க்கையிலே ஒன்றிலும் கைவிடல. நம்மள மாதிரியே குடும்பம் அவருக்கு இருந்தது. வேற ஒரு ஜாதியிலிருந்து ஒரு பொண்ணை எடுத்துட்டாரு மீதியான் தேசத்துல. வேற வழி இல்லை. சில பேர் இந்த ஃபேமிலி இதெல்லாம் ரொம்ப நுழைஞ்சி அங்கங்க எடுத்தாங்களா, இது என்ன இருக்கும், அவங்க ஜாதி என்ன, இது என்ன, அது என்ன, அப்படி என்ன, பயங்கரமா போயில இருக்கும். இப்ப வந்துச்சு வசனம் சொல்லுகிறது, மிரியாம் நிமித்தம், மோசேயுடைய மனைவி மிரியாம் நிமித்தம், மோசேயுடைய மனைவி நிமித்தம், மீதியானியர்களிடத்தில் நிமித்தம், மிரியாமும் அக்கா மிரியாம், தம்பி ஆரோன், இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது, சண்டை சச்சரவு நடக்குது. இப்ப அது ஆவிக்குரிய உலகம் வரைக்கும் போகுது. கர்த்தர் அவங்களுக்கு மோசே கொண்டு தான் பேசினாரா, நானும் இசைக்கிறேன், நானும் என்னென்னோ பண்றேன், நானும் யாழ் வாசிக்கிறேன், நான் என்னுடைய பாடல்கள் அப்படியே ஒரு இசை மயங்கும், எல்லாரும் அப்படியே ஆடி பாடுவாங்க, எல்லாம் ஓகே, எனக்கு உண்டு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஃபேமிலி இருக்கிற அந்த தட்டுமுட்டு சாமான்கள், சில விஷயங்கள், அந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த காரியெல்லாம் அடுத்த லெவலில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாயுது. கர்த்தர் உங்களோட மட்டும்தான் இருக்கிறாரா? எங்களோட இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இறங்கினாரு, குஷ்டத்தை கொடுத்தாரு. குஷ்டத்தை கொடுத்த உடனே ஆரோன் நடுங்கிட்டான், பயந்து அப்படியே சாஸ்திரமா இருந்துட்டான். மோசேயுடன் கூட இருக்கிற இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் குடும்பத்தில் நிறைவேற்றினார். தனிப்பட்ட வாழ்க்கையில மினிஸ்ட்ரியில போறார். ராஜா, பெரிய ராஜா, எகிப்துல பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா கர்த்தர் ராஜாவுக்கு இளைப்பாறுதல் தரல, மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில் எதை செய்தாலும், இங்க இருக்க சகோதரர்கள் சகோதரிகளாம் எதை கை கிடைச்சது, எதை நான் கொஞ்சம் படிப்பு படிச்சேன், கொஞ்சம் வேலையை செய்துட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், ஏதோ குடும்பத்தை நடத்திட்டு போறோம். ஆவியானவர் உன்னை என்னை அதற்காக அழைக்கவில்லை. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, பயங்கரமான பெரிய காரியங்களை தேசத்தில் செய்யும்படியாக, ஒவ்வொரு தேசத்திலும் செய்யும்படியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார் என்ற விசுவாசம் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த சம்பாதிக்கிறவங்க, இந்த வேலையில் இந்த பிரச்சனை, இதோடு வந்துட்டு அடுத்த வேலை பார்ப்போம், இதோடு பார்த்துக்கலாம். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், பயங்கரமான பெரிய காரியங்கள் செய்வார். நான் எனக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை விசுவாசம் இருந்து நான் அந்த வழியில கர்த்தர் நடத்தி கொண்டு சொல்லுவார். இது சிறு மந்தையா இருக்காது, பெருமந்தையாக கர்த்தர் மாற்ற வல்லமில்லை தேவனா இருக்கிறார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடும். மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். அதே போன்று ஆவிக்குரிய விதத்தில் பினிஷ்ட் ஆயிடுச்சு. மோசேக்கு பினிஷ்ட் எண்டு வந்துச்சு. அவர் அன்பு பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. கோலை காமிக்க சொன்னார், ஒரு தட்டிட்டார் கொஞ்சம் கோபத்துல. அதுக்காக என்ன பண்ணாருன்னா, ஜனங்க கானான் தேசத்தை போய் பிரவேசித்து அங்க இருக்கிற கனி காய் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தேசம், ஒரு புல் தேசம், ஒரு சூப்பரான தேசம், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு தேசத்தினுடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சில பேர் இங்க இருக்கிறவங்களாம் முடிச்சுட்டு ஒரு அமெரிக்காவுக்கு போயிடலாம்ப்பா, அங்க இருக்கிற ஒரு மேலான ஒரு கண்ட்ரிக்கு போகலாம், அங்க இருக்கிற ரோடும் சரி, அங்க இருக்கிற இது எல்லாம் சூப்பர், அங்க இருந்துட்டு கூட இங்க வரத்துக்கு மனசு வராது, அங்கேயே வாழ்ந்துடலாம், அங்கேயே சிட்டிசன் ஆயிடலாம். அதே போலதான் பாலும் தேனும் தேசத்துல வரும்போது, ஐயோ இதுவரைக்கும் கண்டிராத தேசம், இது வரைக்கும் நம்ம நட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சில காய்கெல்லாம் காய்க்கும், ஆனா இங்க பார்த்தா எல்லாம் டபுள் மடங்கா இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கத்திரிக்காய் மாதிரி இருக்காது,
இங்க இருக்கிற காய்களை போல சின்ன இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்காது. எல்லாமே 3-4 மடங்கு பெருசா தான் இருக்கும். அப்பேற்பட்ட தேசம்தான் கர்த்தர் கையளித்து கொடுத்தார். அப்பேற்பட்ட தேசத்துல நீ பாப்பப்பா, மலை உச்சியில கொண்டு போயிட்டு பார்க்க வச்சார். பாரு, சந்தோஷம். ஆனால் நீ பிரவேசிக்க மாட்ட. அங்க இருக்கிற லைஃபை காட்டிலும், ப்ளீஸ் லிசன், அங்க இருக்கிற ஒரு லைஃப் இலைப்பாடு கொண்டு இருப்ப, ஓகே, ஆனா அதுக்கு மேல உனக்கு ஒரு லைஃப் நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு அவரே எடுத்துக்கொண்டு போனார். யாரையும் கூப்பிடல. இங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட, நம்ம தேசத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படாதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் மறிச்சிட்டா என்ன 4 பேர் தூக்கின்னு போகணும், என் வீட்டில் வரவங்க தான் கூட்டி போகணும், எங்க வீட்டில் தான் கொல்லி போடணும். சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் கொல்லி போடணும்னு என்னன்னு தெரியாது. அதை முன்னாடியே அவருக்கு அந்த நெருப்பு போடுறது, அந்த இது எடுத்துன்னு போவாங்க. ஐயோ, அவன் தேவை, இவன் தேவை, நான் செத்துட்டேனா இது தேவை. அதுக்காக எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. ஆண்டவர் இயேசுடைய அன்பு தெரியும், எல்லா காரியம் தெரியும். ஆனா என்ன அங்க கொண்டு போகணும், 4 பேர் என்னை கூட்டு போகணும், என் என்னோட ஜனலாம் நான் இதை போய் சேர்ந்துட்டேன்னா வர முடியாத. அதற்காக அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆவிகள் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? யாரும் தேவைப்பா, அவருடைய மரித்த ஊழலுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மேல வரணும், பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஆண்டவரே அவரை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு சென்று இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவர் எந்த இடத்துல சடலத்தை அவர் புதைத்தார், அடக்கம் பண்ணினார், யாருக்கும் தெரியல. கர்த்தரே இளைப்பாறுதலுக்குள்ளாக மாற்றினார். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலையில ஜெபிக்கும் பொழுது பேதுரு மூலமாக மோசே, எலியா இப்படிப்பட்டவர்கள் வந்து அவரோடு கூட தங்கி தாபரித்து அவரோடு சம்பாஷித்த காரியத்தை அவர் பார்த்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். அருமையான தேவச்சனங்களை, இந்த காலங்களிலுமாய் ஒரு மனுஷனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கர்த்தர் கட்டளையிட்டால் அவருடைய வாழ்க்கை ஜொலியாக ஜொலிக்கும், பரவசமாக இருக்கும். மற்றவங்க முடியாது, அவங்க அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவனை எந்த மனுஷனாலும் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினால ஒரு மனுஷனுடைய உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிப்பாக சேமமாக வைத்து அவர் அப்படி பார்ப்பார். என் மகனை உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டேன்பா, என் மகளே உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டேன் சொல்லிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லை அடங்காததா ஒன்றாக இருக்கும். அவரே எடுத்து செய்வார், அவரே பொறுப்பேற்றுக் கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முகவரியாக சொல்லி இந்த வார்த்தைக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். இப்போது நம்ம 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம். அதிலே நம்ம பார்க்க போகிறோம். 14-12வது வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம், 2 நாளாகம புஸ்தகம் 14-12 இதை நம்ம தியானிக்க போகிறோம். தியானத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். எப்படியெல்லாம் சுற்றிலும் கட்டிட்டார் என்று நம்ம கவனிக்கும். அதே பகுதியில் எங்கெங்கயோ எடுத்து வாசிக்க போறது கிடையாது. அதே பகுதியில் கர்த்தர் கொடுத்த காரியம் 12வது வசனம் சொல்லுகிறது, எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணாங்க? எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவங்களுக்கு விரோதமாக இருந்த அந்த ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததி, ஒரு ஜாதி பிசாசு, இது ஒரு ஜாதி பிசாசு. அந்த ஜாதி பிசாசு ஆண்டவர் சொல்றார், ஒரு சில ஜபங்களுக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காது. கடைசி வரைக்கும் எழுந்து விழுந்து விழுந்து எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதற்கு ஒன்னே ஒன்றுதான் கர்த்தர் கட்டளையிடுகிறாரு, உபவாச ஜபம். அந்த உபவாச ஜபத்தினாலே ஓடி போயிடும். அந்த எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். 13வது வசனம் சொல்லுகிறது, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணாங்களா? முறிந்து விழுந்தார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? முதலாவது ஓடி போனார்கள், 2வது முறிந்து விழுந்தார்கள். 13 அதே வசனத்துல எத்தியோப்பியர் நொறுங்கி போனார்கள். ஹல்லேலூயா. 3 விதங்களிலே உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் கட்டளையிட்டான்னு சொன்னா யாருக்கு தெரியுதோ, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, அது சத்துரு சாத்தானுக்கு தெரியும். ஆண்டவர் இவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டாரா? நான் போறேன் பார், நான் செய்யறேன் பார், நான் வைக்கிறேன் பார். உலகத்தில் அதான் சொன்னாங்க, வச்சுட்டாங்க, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு ஏவல் வச்சுட்டாங்க,
எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, என்னவோ எனக்கு பண்ணினது, சாப்பிட முடியல, என்னவோ ஆகிப்போச்சு. அவங்கள தான் இருக்கும், ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க, அங்கே போயிருந்தேன், அந்த இடத்துல நான் இதை மெரிச்சிட்டேன், இப்படி அவங்க பார்த்தாங்க, இப்படி பேசுனாங்க, அதுலேருந்து இப்படி ஆகிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட். எதுவாக இருந்தாலும், உங்கள் எண்ணத்தில் வருகிற எல்லாம் எதுவாக இருந்தாலும், சத்துரு கொண்டு வர என்ன காரியமாக இருந்தாலும், இந்த நாளில் முதல் பாயிண்ட், தீமைகள் விலகுவதே இளைப்பாறுதல். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தீமைகள் விலகுவதே இளைப்பாறுதல். இப்படி அப்படி அப்படி சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ எல்லாம் என்ன கவனிங்க. தீமைகளுக்கு ஐயோ நீ அந்த இடத்துல போவாதப்பா, தீமைகளுக்கு விலகுவதே இளைப்பாறுதல் அல்ல. நீ விலகி போவ. தம்பிங்க கம் முன்னாடி வா, குயிக். இப்போ அப்படியே நில்லு. இப்போ நான் நேரம் ஐயோ சரி அவன் நினச்சிக்க மாட்டான், தீமை இப்போ இருக்குது, நான் இப்படி நேராக இப்படி ஒதுங்கி போனான்னு நினைக்கிறேன். இப்படி வாப்பா கொஞ்சம், அப்படியே வா, அங்கே வா. நான் இப்படி ஒதுங்கி போனான்னு நினைக்கிறேன், அங்கே வந்து நிற்பான். நான் சரி அவனை விட்டுட்டு இப்படி நம்ம போயிடலாம் அப்படி சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், இப்படி நிற்பான். அப்போ என்னால் தீமைக்கு ஓகே, தீமைக்கு நான் விலகுன்னு நினைக்கிறேன், ஆனால் தீமை என்ன பண்ணாது, நீ எங்கே போனாலும் நான் எதிர்த்து வந்து நிற்பேன். அப்போ என்ன விஷயம் இதில் நடக்குதுன்னா, ஆவிக்குரிய விதத்தில் ஐயோ நம்ம அந்த பக்கத்திலே போவோம், அந்த இடத்துல பிரச்சனை தானே, வேணாம், இவங்ககிட்ட பேச வேணாம், இவங்ககிட்ட இப்படி நடந்து கொள்ளலாம், நம்ம சமானத்தை விட்டுற வேணாம், நம்ம இப்படி இருக்கலாம். என்ன பண்ணாலும் இப்படி வந்துன்னு இருக்கிறானே. அதனாலதான் இந்த காலையில் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார், எத்தியோப்பியர்கள் ஓடி போவார்கள், அவர்கள் பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், மூன்றாவது நொறுங்கி போனார்கள். இந்த 3 விதங்களிலே செயல்பட்டால், அந்த 3 விதங்களிலே சத்துருவானவனுக்கு தீமைகளுக்கு அந்த காரியங்கள் செயல்படுமையினால் உனக்கு எதிராக நிற்க முடியாது. தீமைகள் தான் உன்னை விட்டு விலகும். நீ விலக வேண்டியதே இல்லை, தீமைகளே விலகி ஓடிடும். ஐயோ அவனுக்கு அவளுக்கு அவருடைய ஆண்டவருடைய இளைப்பாறுதல் அவன்கிட்ட இருக்கிறது. நான் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த காரியம் அவனுக்கு விரோதமாக செய்யப்பட முடியாது. நான் திரும்பி போவேன், நான் ஓடி போவேன், என்னுடைய பலம் ஒன்றும் அவளுக்கு பிடிக்காது, என்னை காட்ட அவன் பலம் உள்ளவன். சகோதரி மாளிகை அநேக நேரத்தில் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலவீன பாண்டங்கள் என்று சொல்லப்படுகிறது, உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளும் ஒரு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் சத்துருவானவனை, சத்துருவான கிரியைகளை பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழும்படியான பலத்தை உங்களுக்கு கர்த்தர் அருளி இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் சில இடத்துல என் புருஷன் ஆண்டு கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளை என் சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க, நான் சொல்றதான் என் குடும்பத்தை நந்தன் இருக்குது. அந்த சின்ன வட்டத்திலேயே நீங்க ஏங்கின்னு இருப்பீங்க. நான் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். நோ 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 நோ, அதுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். தீமைகள் ஓடி போகணும், தீமைகள் பலம் கொண்டு எழும்பாதபடிக்கு அங்க முறிந்து விடணும், நொறுங்கி போகணும். இது 3 காரியம் சத்துருவானவுக்கு தீமைகளுக்கு நடந்தாதான் நீ இளைப்பாறுதல் என்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ நான் இப்படி போலாம், ஆண்டவர் அந்த இடத்துல அழகா சொல்றார் ஆவியான, இப்பொழுது சத்துருவானுக்கு விலகி போங்கள். அவன் அப்படிதான். நம்ம பிள்ளைகளை ஸ்கூலில் போயிட்டு யாருன்னா மிரடையணும், டேய் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, டீச்சர் அப்படி தான் இருப்பாங்க, நீ பாட்டுன்னு படிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கு செய்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட உலகத்தில் வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம விலகி போயிடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம். நோ 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 நோ. அந்த இருமன காரியங்கள், இருமனம் உள்ளவன் ஒன்றையும் சாதிக்க முடியாது, ஒன்றையும் எழும்பி பார்க்க முடியாது, ஒன்றையும் சாதித்து விட முடியாது. அசாதாரணமான காரியங்கள் மூலமாக செயல்பட வேண்டும் என்றால் நீ உன்னை விட்டு தீமைகள் விலகி போக வேண்டும். நீ தீமைக்கு விலகும்படியாக இருக்கக்கூடாது, தீமைகள் உன்னை கண்டு விலகி போக வேண்டும். கர்த்தர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை நமக்கு கர்த்தர் தந்தருள் இருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த வேளையிலுமாய் கண்களை மூடுங்கள். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்கள்.
இப்போது எல்லா கண்களை மூடுவோம். இப்போது அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. ஆண்டவரே, சத்துருவான எனக்கு எதிராக இச்சைகளும் பாவங்களும் எதிரான சதி ஆலோசனைகளும் ஆமென் ஆபத்துகளும் பலவிதமான இடர்வுகளும் யுத்தங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்குரிய அபிஷேகத்தை இந்த காலங்களில் எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. என்னை உங்களை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இப்போது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலங்களில் ஆவியானவர் ஒரு புதிய அபிஷேகத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, உங்கள் சன்னிதானத்தில் இருந்து நேரமாகி இயேசுவின் நாமத்தில் இப்போது ஒரு புதிதான ஆவி, புதிதான அபிஷேகம் ஆண்டவரே அப்பா அடையாளத்தோடு கூடிய ஒரு பாஷையை, ஒரு அலங்காரத்தை, ஒரு அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தை இப்போது இந்த சத்தத்தின் பிரகாரமாகவே உள்ள அபிஷேகத்தை தீமைகள் விலகும்படியாக, இவருக்கு விரோதமாக எல்லா வல்லமைகளும் விலகும்படியாக, ஊழியத்துக்கு விரோதமாக கிறிஸ்துவின் எல்லா வல்லமைகளும் விலகும்படியாக, குடும்பத்துக்கு விரோதமாக கிறிஸ்துவின் எல்லா வல்லமைகளும் தீமைகளும் விலகும்படியாக, ஓடிப்போகும்படியாக, புரிந்துபோகும்படியாக, பலம் கொண்டு ஏறாதபடிக்கு முறிந்து போகும்படியாக, அப்பா நீங்கள் இருக்கிற வாரிதா நொறுங்கி போகும்படியாக, நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால் நொறுங்கி போகும்படியாக ஒரு அபிஷேகத்தை இவர்களுடைய முகத்தில் வைத்திருக்கிறார். உச்சந்தலையில் வைத்திருக்கிறார். இவருடைய அறைகளிலே காணத்திருக்கிறார். கிரியை செய்து மனுஷர்கள் காணட்டும். இனி உன் முகத்தை காண்கிறவர்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடைய, உன்னுக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவனாக இருக்கும் பொழுது அன்றைய ஸ்தேவானுடைய முகம் நடவடிக்கை பிரகாரமாகவே அந்த ஸ்தேவானுடைய முகம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஆளுகை செய்யப்பட்டது போல உங்களுடைய முகம் இந்த நிமிடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுடைய முகத்தை காண்பார்கள். இது முகத்தை காண்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டபடியாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக இரண்டு கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக. இரண்டாவதாக அதே 14ஆம் அதிகாரத்தில் 2 புஸ்தகம் 14 13வது வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதி, அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து அதே 14வது வசனத்துல அதுல பார்க்கிறோம், அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. இரண்டாவது, தீமைகள் விலகுவதும்படியாக இருப்பது இளைப்பாறு மட்டுமல்ல, இரண்டாவதாக மிகுதியான ஆசீர்வாதம். சொல்லுங்க, உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்கள் இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைத்து, மிகுதியான ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடியினாலே எனக்கு மிகுதியான ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நான் சுத்தரித்துக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த நிமிஷத்தில் இருந்து இதுவரைக்கும் எப்படி இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, திட்டுக்கணும் அப்படின்னு இருக்கும். இனி மிகுதியான ஆசீர்வாதங்களை சபையார் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறீர்கள். மிகுதியான கொள்ளை, மிகுதியால் அகப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் முதல் மனுஷனுக்கு கொடுத்த படி என்ன கொடுத்தாரு? நீ வேர்வை செஞ்சு தானே சம்பாதிக்கணும், கூலி வேலை செய்து தானே சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து கேட்கிறேன், நம்ம சம்பாதிப்பதற்கு மட்டும், நம்ம உழைப்புக்கு மட்டும் பணம் சம்பாதிக்கிறது அல்லது அந்த காரியங்கள் நமக்கு வருமேனால் நிச்சயமா ஒரு சமாதானமா, ஒரு சந்தோஷமா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாதபடிக்கு ஒரு விஷயம் என்ன இருக்குது. ஆவியானவர் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு காரியம் பண்ணாலும் உன்னால செயல்பட முடியும். ஒண்ணுமே இல்லைனாலும் வீட்டில் இருந்தாலும் உனக்கு வேண்டியவைகள் அகப்படும்படியாக
உன்னுடைய சம்பாதத்துக்கு மேலாக உன் வீட்டில் நிரம்பும்படியாக. அந்த 3 ரொட்டியை சாப்பாட்டில் 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு செத்து போறான்னு இருந்த ஒரு விதவை வீட்டில் கர்த்தர் நிரப்பி பண்ணினார். அதான் மிகுதி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலுமா ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆண்டில், இந்த ஆண்டு முடியல, முதல் வாரம் துவங்கி 2வது வாரத்தில் சிட்டி தக்காரா பௌரி ஆவியானவர் மிகுந்த விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் மிகுதியான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அவர் தந்த இளைப்பாறுதலை அதற்கு ஈடு இணையாக மாற முடியும். அதை நம்ம ருசித்து பார்க்க முடியும், கவனிக்க முடியும். இளைப்பாறுதல் தந்துட்ட அது என்ன காரியம்? மிகுதியான ஆசீர்வாதங்கள் வந்தபடினால்தான் ஆண்டவர் அந்த இளைப்பாறுதல் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு 3வது 15வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் திரளான ஆடுகளையும் திரளான ஒட்டகங்களையும் சாய்த்துக் கொண்டு எங்க வந்தாங்களாம்? எருசலேமுக்கு திரும்பினார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், தீமைகள் விலகும்படியாக மட்டுமல்ல, மிகுதியான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, 3வதாக கர்த்தர் கொடுக்கிறது திரளான ஆசீர்வாதங்கள். அந்த திரளான ஆசீர்வாதம் இதுல வித்தியாசம் இருக்குது. அங்க அகப்பட்ட ஆசீர்வாதங்களும் கொள்ளை இருந்தது. அது என்ன கொள்ளை வந்ததோ அது அப்படியே இருக்கும். ப்ளீஸ் லிசன். என்ன நீங்க என்ன காரியம் இருந்ததோ அந்த பீரோல வச்சா பீரோல அப்படியே தான் இருக்கும், அது குட்டி போடாது. ஒரு நேரத்தில் நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், போல பிள்ளைகள் பண்றாங்க, புக்கில் வந்து ஒரு மயில் இறக எத்தனை வருஷம் குட்டி போடும், நான் கூட சேர்ந்து இருக்கிறேன். ஆனால் எந்த மாதிரி தான் இருக்கும், அது மாதிரி ஒரு பிறமை, இது மாதிரிலாம் ஒரு காரியம் போயின்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் அந்த அகப்பட்டதுக்கும் கொள்ளை கொண்டு வந்திருக்கும். இந்த இடத்துல திரளான வருவதற்கு வித்தியாசம் இருக்குது. கொள்ளை வந்தது அப்படியே இருக்கும், 10 சவரமா அப்படியே இருக்கும். அடகு வச்சியா விற்கிறியா அப்படி அதே தான், அதுக்கு மேல அதெல்லாம் 10 சவரம் 12 சவரம் மாறிடாது. ஆனா இங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட இளைப்பாறுதல் கொடுக்கிறவங்களுக்கு திரளான ஆசீர்வாதம். திரளான ஆசீர்வாதம்னா பெரிய கொண்டே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? பெரிய கொண்டே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அங்க ஆடுகள், ஒட்டகங்கள், அங்க மாடுகளை அவர்கள் கொண்டு வந்தார் திரளாய். அந்த திரளா அதுவே பெருசு. ஆனா அது வந்துட்டு சும்மா இருக்காது. எனக்கு நீ போதும், 10 ஆடு எனக்கு போதும், 5 ஒட்டகங்கள் எனக்கு போதும், என் ஃபேமிலிக்கு ரொம்ப அழகா நான் நிர்வாகம் பண்ணிருவேன், எனக்கு 2 கார் போதும். ஒட்டகம்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் ஒரு செழிப்பான காரியம் தெரியும்னா அது எல்லா விதமான காரியங்களும் இருக்கணும். வாகனங்கள், வசதிகள், வீட்டு உபயோகங்கள், அதனுடைய இருப்பிடங்கள் எல்லாமே ஐயா இருக்கணும். நம்ம ஆண்டவர் பெரியவர், மகா பெரியவர், சம்பத்தரானவர். அவர் பழையவைகளும் புதியவைகளுமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறவர். நீ எதை நோய் பழைய ஏற்பாட்டை போயிட்டு எதை நீ பார்த்தாலும் அந்த பொக்கிஷன் இருக்கும். புதிய ஏற்பாடு மத்தையிலிருந்து எடுத்து எங்க பார்த்தாலும் பொக்கிஷன் இருக்கும். நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய மகனாக மகளாக நீங்க திகழ்வீர்களானால் ஆண்டவர் இந்த வருஷத்துல திரளான ஐஸ்வர்யங்கள், திரளான ஆஸ்திகள், திரளான பொக்கிஷங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டிலே வைத்து வைப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது பெருகும். ஒரு 5 ஆடை கொண்டு வந்துட்டா சும்மா இருக்காது. அது அடுத்த வருஷத்துல பார்த்தா 1 3 குட்டி போகணும், 5 பாக்கி 15ஆக மாறிவிடும். பெருகி கொண்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல கட்ட சபைக்கு வைத்திருக்கிறார். நீ உண்மையும் உத்தமமாக இந்த ஐக்கியத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்றால் நீங்க சவால் விட்டு பாருங்க. ஆண்ட ஒரே இடத்துல மட்டும் சவால் விட்டு சொல்றாரு, ஒரே இடத்துல மட்டும் என்னை வந்து சோதித்து பாருங்கள், வேற எந்த இடத்துல சொல்றது. அவருக்கு என்று கொடுக்கும் பொழுது, அவருக்கு என்று நினைக்கும் போது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செயல்படும் போது, ஆத்துமாக்களை அறுவடை பண்ணும் போது, ஏதோ தசமபாகம் அது மட்டுமல்ல, அதையும் செய்ய வேண்டும். ஆத்துமாக்கள் பேரில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே என் நேரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக என் பெருமானாக இயேசுவானவர் இறங்கி தன்னுடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அதே தேவாதி தேவன் இறங்கி கல்லும் மண்ணும் இருக்கிற இந்த இடத்தில் நம்ம கூட வாழ்ந்தார், முடித்தார். ஆத்துமா ஒன்றாக
இறங்கி வந்தார். அந்த ஆத்தும பாரம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, குடும்ப ஜெபத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள இருக்குமேயானால் பெருகி 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 ஆஸ்திகள் பெருகி ஒரு பணக்காரன் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துல அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம எப்படி வந்துட்டோம்டா, இதுல என்ன கீழே இறங்கணும், முடிஞ்சிச்சு, பெருகணும் பெருகணும் பெருகணும். அவன் சமாத்தை இழப்பான், தூக்கம் வரலனா தண்ணி அடிப்பான், அவன் என்னன்னா பண்ணாலும் ஆனா சத்துவத்துல மட்டும் உயர்ந்துக்கினே போகணும். ஒண்ணுமே இல்லைனாலும் தான் பணக்காரன், தான் தனப்பான், நான் ஐஸ்வர்யம் என்பதை காட்டிக்கினே இருப்பான். 1000 கடன்கள் அவன் சுமையா இருக்கும், அவன் காட்டிக்கொண்டே இருப்பான், அவன் சுமந்து கொண்டே இருப்பான். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு மாய்மானமான வாழ்க்கை அல்ல, ஒரு நடிப்பு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கவில்லை, ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய பேரன்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆபிரகாமை நினைத்தவர்கள் எப்பொழுதும் மாத்திரம் நீ விசுவாசிக்கிறவர், நீ விசுவாசிக்க ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆபிரகாமை பார்த்தால் உன்னுடைய குடும்பத்தை கட்ட வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் குடும்பத்தில் நடக்கல பாஸ்டர், இதுவரைக்கும் நான் நினைக்கிற மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் போகலையே. நானும் இன்றைக்கு இந்த வருஷத்துல கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு இளப்பாறுதலை கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் என்று சந்தேகமில்லை. கரங்களை தட்டி உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய உச்சநாமத்தை, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் பரிசுத்த காரியங்களை செய்து, மகிமையான காரியங்களை செய்து, உங்களை தூண்டி ஒரு பிள்ளைகள் ஒரு பரிசுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அதற்கு நீங்கள் நான் மயங்கி போகிறது அல்ல, உலகத்தை கண்டு நமக்குள்ள ஒரு பெருமையாக வரும்படியாக கர்த்தர் விடும்படியாக அல்ல, மற்றொரு ஆச்சரியம் வசனம் சொல்லுகிற ஏசாமியா நிறைய அற்புதங்கள் பண்ணினே இருந்தார். மத்திய 8-10 ஒரு இடத்திலும் அவர் ஒருத்தர் சும்மா போனா, ஒருத்தன் வியாதியா வந்தான், போயிட்டான், வந்தான், கொஞ்சம் சுகமாச்சு, இப்பதான் அப்படி இருக்கிறார். அவர் மினிஸ்ட்ரியில 100% 12-1 மணி ஆனாலும் எல்லாம் பினிஷ் பண்ணி தான் போனாரு. அதிகாலையில ஜெபம் பண்ணுவார். எத்தனை பேருடைய யார் கை தூக்க சொல்லப்பட்டில்லை? எத்தனை பேர் அதிகாலையில 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, கடைசி 5 மணி தான். மிஞ்சி போன ஒரு 5-10 ரொம்ப உங்களுக்கு வேலை பளு, இரவு நிறைய நேரம் வேலை செஞ்சு வரணும், மிஞ்சி போன ஒரு 5-10 5:15 எழுது ஒரு 45 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரமாக நீங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளிலும் ஜபத்திலும் நீங்கள் இடைப்படாதபடி இருக்க என்றால் கர்த்தர் தந்த இளைப்பாறுதலை சுதந்திரிக்க முடியாத அருமையானவர்களே, மிக முக்கியமான பகுதி இந்த ஜெப ஜீவியத்தில் நம்ம ஜீவிக்கும் என்றால் திரளான ஐஸ்வர்யங்கள், மிகுதியானது வேற, திரளானது பெருகிக் கொண்டே போயிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஏன் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, அன்றைக்கு ஏன் ஆண்டவர் அவ்வளவு அடையாளம் பண்ண தெரியுமாங்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படணும், தேவ ராஜ்யத்தை குறித்து ஆச்சரியப்படணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியப்படணும், சபையை குறித்து ஆச்சரியப்படணும், உங்களை என்னை குறித்து ஆச்சரியப்படணும், உங்க பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படணும், படிக்கிற காரியங்களை குறித்து ஆச்சரியப்படணும், உங்க பிள்ளையோட குணவிஷயத்தை கண்டு மற்ற பிள்ளைகளுக்கு ஆச்சரியப்படணும், ஆசிரியர்கள் ஆச்சரியப்படணும். உலகத்தாருடைய பிள்ளைகளை கண்டு டீச்சர்மார்கள், வாத்தியார்மார்கள் ஆச்சரியப்பட முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட முடியாது. வைப்பார் உலகத்துக்கு பிள்ளைகள் எங்கவனா பறக்கட்டும், எங்கவனான இறங்கட்டும், வரட்டும், செழிப்பார்கள், ரொம்ப நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளை பார்ப்பதுடைய ரிலேட்டிவ் ரொம்ப முக்கியமானது. அந்த ரிலேட்டிவ் ஏன் ஆண்டவர் அங்க நிறைவேறாது ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? காரணம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அதே போலதான் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் விக்கிரகாராதனை உள்ளவர்களுக்கும் மற்ற விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை இந்த காலங்களில் இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த போதனையின் மூலமாக ஆவியானவர்
அந்த இளைப்பாறை இந்த காலங்களிலுமா இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். பிதாவாகிய தேவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே எங்களுக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாக ஒருவரும் ஆண்டவரே நஷ்டப்படாதபடி ஒருவரும் வெறுமையாக போகாதபடிக்கு ஆவியானவர் இந்த கடைசி வேளையில் ஆண்டவரே ஒரு அதிசயமான கிரிகளை உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி வார்த்தை நிறைவேற்றின ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பழைய ரசம் புதிய மாற்றின உண்டானால் ஆண்டவர் பழைய மனுஷன் ஆதாரம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் புதிய மனுஷனாக எங்களுக்கு எதிர்ப்புள்ளாக அப்பொழுது எதிர்ப்புள்ள ஆவியினால் ஆவியானுடைய ஆவியை நிறைந்திருக்கிறபடினாலே இந்த ஏழை பாவங்களின் ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிட்டீங்கப்பா. இப்போது நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்தியிருக்கிறோம். துதி எல்லாம் மகிமை எல்லாம் பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.